அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் வெடித்தது போராட்டம். களத்திற்கு வந்த மனோ எம்பி. இணைய பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள். சட்டமா அதிபர் வழங்கிய தகவல். ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு பயணமாகும் ஜனாதிபதி. கம்பளையில் பாரிய தீ விபத்து. சற்று முன் சம்பவம். மன்னாரில் தொடர்ந்து அதிகரிக்கும் உயிரிழப்புகள். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் எனக்கு எதுவும் தெரியாது. கையை விரிக்கும் கோட்டபாய. யாழ் வித்தியா படுகொலை வழக்கில் புதிய திருப்பம். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த மொட்டு அமைச்சர்கள். நாடாளுமன்றில் அம்பலமான பெயர் பட்டியல். பருத்தித்துறை வாள்வெட்டு சம்பவம். சரணடைந்த சந்தேக நபர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பில் சட்டமா அதிபருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வருகை தந்திருந்தார். குறித்த போராட்டம் இன்றைய தினம் சட்டமா அதிபரின் திணைக்களத்திற்கு முன்னால் நடாத்தப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவருக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கும் வகையில் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநருக்கு சட்டமா அதிபர் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்ட களத்திற்கு மனோ கணேசன் மற்றும் ஊடகவியலாளர் லோஷன் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். இதனையடுத்து அரசியல்வாதிகளின் தலையீடு இந்த போராட்டத்திற்கு தேவையில்லை என கூறியதை அடுத்து மனோ கணேசன் உள்ளிட்டோர் அங்கிருந்து திரும்பி சென்றனர். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டத்தில் பல திருத்தங்களை அறிமுகப்படுத்த நடப்பு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் உயர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. சட்டத்தின் சட்டபூர்வமான தன்மையை சவால் செய்யும் 4 அடிப்படை உரிமைகள் மனுக்கள் மீதான விசாரணையின் போது மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாரத்ன நேற்று நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உட்பட பல தரப்பினரால் குறித்த சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டவிரோதமானது என்று வாதிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடப்பு அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்த அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கம் திருத்தங்கள் தொடர்பான நடைமுறைகள் ஆரம்பித்திருந்தாலும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த செயல்முறை நிறுத்தப்பட்டது என்றும் மன்றாடியார் நாயகம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார். 2025ஆம் ஆண்டு உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜீத் அல் நஹ்யாயின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. கம்பளை நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று மதியம் திருமண மண்டபம் ஒன்றிலே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் தற்போது ஈடுபட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மற்றும் நானாட்டம் பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரை பிரச்சினை நீண்ட நாட்களாக இருந்து வரும் நிலையில் அண்மை காலமாக மேய்ச்சல் தரையின்றி அதிகளவான கால்நடைகள் உயிரிழந்து வருகின்றன. குறிப்பாக மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நாயாற்றுவெளி பகுதியில் அதிகளவான கால்நடைகள் மேய்ச்சலுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற நிலையில் சீரற்ற வானிலையுடனான அதிக பனி காரணமாக அதிகமான மாடுகள் உயிரிழக்கின்றன. அதேவேளை அதிகளவு மாடுகள் ஒரே பகுதிகளில் மேய்வதால் பட்டினியால் உடல் மெலிந்து இறந்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்புகளால் வாழ்வாதாரத்தை இழந்த கால்நடை மேய்ப்பாளர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்ட செயலகத்தினால் மேய்ச்சல் தரைக்கு என பல வருடங்களுக்கு முன் ஒதுக்கப்பட்ட பல ஏக்கர் காணிகள் இன்றும் விடுவிக்கப்படாதுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் பொருத்தமற்ற இடங்களில் மேய்ச்சல் நடவடிக்கைகளுக்கு மாடுகளை கொண்டு செல்வதால் அவை உயிரிழக்கின்ற அவலம் அதிகரித்துள்ளது.
இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் செயலாளர் ஆசாத் மௌலானா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிஐடி அதிகாரிகள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை தயவு செய்து வாசியுங்கள் என பதிலளித்துள்ளார். அந்த அறிக்கையில் இருக்கும் விடயங்களை தவிர எனக்கு எதுவும் தெரியாது எனவும் கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்றைய தினம் நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார். அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. 2015 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு தவறான முறைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது. மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். 2022 ஆண்டு இடம்பெற்ற காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகள் பெயர் பட்டியலை அனுர அரசு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த பட்டியலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்ற 43 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் விபரம் என்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ் பருத்தித்துறையில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த எஞ்சிய 4 சந்தேக நபர்களும் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் நேற்று சரணடைந்துள்ளனர். கடந்த ஜனவரி 15 பிற்பகல் பருத்தித்துறை கொட்டடி பகுதியில் இந்த வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் 2 படுகாயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்களில் ஏற்கனவே 3 பருத்தித்துறை போலீசில் சரணடைந்த நிலையில் அவர்கள் எதிர்வரும் 10 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரும் எதிர்வரும் 10 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் எஞ்சிய 4 நேற்று புதன்கிழமை பருத்தித்துறை போலீசில் சரணடைந்துள்ளனர். அவர்கள் இன்று வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.